قال تعالى دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு தோழர்களே, தோழிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால், கருணையால், ரஹ்மத்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் புகழுக்குரியவன் ஏக இறைவன் அல்லாஹ். அவன் அனுப்பப்பட்ட தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவச் செய்வானாக. அவரை பின்பற்று வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், ஹுலஃபாயின்கள், ராஷிதீன்கள், எண்ணற்ற நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வானாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அருமை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சத்திய பிரச்சாரம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் இன்று அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய பிரச்சாரம் செய்கின்ற போது பல இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் ஒரு நபர்களுக்கும் சந்திக்க ஏற்படும். சத்திய பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களிடத்தில் கேலிகளும் உங்களுக்கு மானங்களை இழுக்கக்கூடிய நிலைகளும் பல துயரத்திற்கும் நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள். இது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைவர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்டது தான். அதற்கு முன்னாடி 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் சத்திய பிரச்சாரங்களிலே ஏற்பட்ட துன்பங்கள் சகித்து கொண்டு பேர் வாங்கி சென்ற நபிமார்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 25 நபிமார்களை பற்றி சொல்லுகிறார். இன்னும் சிலர்களை பற்றி பேர் இல்லாமல் சொல்லுகிறார். 1,24,000 நபிமார்களிலே 25 நபிமார்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. வஸ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், வஸ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம். இப்படி அல்லாஹு தஆலா ஜிக்ர் செய்கிறான். இப்ராஹிமை பற்றி, இஸ்மாயிலை பற்றி, இஸ்ஹாக்கை பற்றி, யாக்கூபை பற்றி, யூனுஸை பற்றி, யூசுப் நபி பற்றி, மூசாயை பற்றி, ஈசாயை பற்றி அல்லாஹு தஆலா இந்த நபிமார்கள் எல்லாம் நினைவுபடுத்தி காட்டுகிறான். ஆனால் அவர்களிடத்திலும் இருந்த குறைகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா மறைப்பவன் அல்ல. மனிதன் தவறு செய்தால் அதை தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்துகிறான் அல்லாஹ். மூசா நபி இருந்தார், தாவா பணி செய்தார்கள், தொடர்ந்து பிரச்சாரங்களை செய்தார். நூ நபி இருந்தார், லைலம் வ நஹாரா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இரவும் பகலும் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். 1050 வருடம் குறைவாக 950 வருடம் நூ அலைஹி வஸலாத்து வஸலாம் மக்களிடத்திலே பிரச்சாரங்கள் செய்தார்கள். ஆனால் பல துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதே போன்று லூத் அலைஹி வஸலாத்து வஸலாம் தன் மனைவி கூட சத்திய பிரச்சாரத்தை தவறிவிட்டார்கள். செங்கல் மழையை புளிய செய்து வேதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அந்த சமூகம். இதை போன்ற பல நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா
சமூத், ஆது கூட்டத்தினர்களை பற்றி, அவருடைய குடும்பத்தினரை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதை போன்ற நம்மை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெரும் சோதனை என்ன என்று சொன்னால், சொல்லி மாள முடியாத ஒரு சோதனை. சத்திய பிரச்சாரங்களை செய்கின்றார்கள், மக்களுக்கு போதனைகள் மக்களுக்கு எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பல விதங்களிலே அவர்கள் இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்கின்ற போது அவரை சத்திய பிரச்சாரத்தை தானாக நிதானமாக வளருகிறது. சத்திய பிரச்சாரம் இருக்கிறது, எப்போதும் நிதானமாக தான், கொஞ்சமாக மக்கள் தான் அதில் பயில்வார்கள், அதில் பயணம் செய்வார்கள். சத்திய பிரச்சாரம் என்பது குறிப்பிட்ட மக்கள் மட்டும் இருப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனி இஸ்ரேல்களுடைய கூட்டத்தினர், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்து விடுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூட்டத்தினர்கள் 73 கூட்டத்தினர்களாக பிரிந்து விடுவார்கள். அதிலே ஒரே ஒரு கூட்டத்தினர்கள் மட்டும் சுவர்க்கத்திற்கு போவார்கள். ஒரே ஒரு கூட்டத்தினர் மட்டும் சுவர்க்கத்திற்கு போவார்கள். என்ன அந்த கூட்டம்? நாங்கள் தானா, நீங்கள் தானா, அவர்கள் தானா, இவர்கள் தானா என்று கிடையாது. யார் ஒருவர் இந்த சத்திய பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதன் பால் இருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அடிப்படையில் கட்டாயத்தில் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவர் சுவர்க்கம் செல்வார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம் உடைய ரிவாயத்தில் இடம்பெறுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார்கள். மக்களெல்லாம் முஹம்மதின் மீது அவ்வளவு பாசம், அவ்வளவு இரக்கம், அவ்வளவு பண்பு, அவ்வளவு கண்ணியம், அவ்வளவு பேச்சுக்கு மதிப்பு இருந்தது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பள்ளியிலே பிரச்சாரம் செய்வதை, பயான் செய்வதை விட்டு வெளியே போய்விட்டார்கள். வெளியே போனவர் வரலை, ரொம்ப நேரம் ஆகி வரல. ரொம்ப சந்தேகமாயிடுச்சு. சஹாபாக்கள் எல்லாம் திடுக்கிட்ட ஆரம்பித்து விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. என்ன ஆகிவிட்டார்? அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று போனவர்கள் காணாமல் போய்விட்டார்களே என்று. அதிலே ஒரு சஹாபி துணிச்சலாக ரொம்ப தூரம் சென்று அங்கெங்கே வயல்களிலே, தோட்டங்களிலே, பேரித்த களங்களிலே எதிர்பார்க்கிறார்கள். பார்த்தால் ஒரு பேரித்த தோட்டத்திலே 4ஆம் பக்கம் வேலி அடித்திருக்கிறது. போவதற்கு வழி இல்லை. ஆனால் வாய்க்காய் வழியாக தான் போக முடியும். அந்த வாய்க்காய், அந்த தண்ணி போகக்கூடிய வாய்க்காய் இருக்கு இல்லையா, அதில் உள்ளே பூந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒரு மேடையின் மீது அமர்ந்திருந்ததை பார்த்து, அல்லாஹுடைய தூதரே, மக்கள் எல்லாம் திடுக்கிட்டு விட்டார்கள், மக்கள் எல்லாம் உங்களை பார்ப்பதற்காக, உங்களை தேடிக்கொண்டு மக்கள் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டீர்களே என்று சொல்லும்போது அல்லாஹுடைய தூதரிடத்தில் என்ன பதில் வந்தது என்று சொன்னால், உங்கள் மக்களுக்கு போய் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் மீது யார் உறுதியாக ஷிர்க் இல்லாமல் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அவர் சுவர்க்கம் புகருவார் என்றார்கள். யா ரசூலுல்லாஹ், இதுக்கு என்ன சாட்சி இருக்கிறது என்று கேட்டார்கள். இதற்கு என்ன சாட்சி இருக்கிறது? நான் எப்படி இந்த மக்களுக்கு நான் போதனை செய்ய முடியும் என்று கேட்டவுடனே அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கால் அணியை கழட்டி, சப்பலை கழட்டி அந்த சஹாபாக்கிட்ட கொடுத்து, நீங்கள் போய் சொல்லுங்கண்டு. அவ்வளோ நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் தேடி 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 பார்த்துட்டு ஒரு கூட்டமாக தெருமுனையில் நிற்கின்ற போது இந்த சஹாபி அங்கே போகிறாரு. போய்
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் கூறிவிட்டார்களோ, யார் அதிலே உறுதியாக நிலைநாட்டி விட்டார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து விட்டார்களோ, அத்தகையவர்களை சொல்லுங்கள், அவர் சுவர்க்கம் புகழ்ந்து விடுவார் என்று. இந்த வார்த்தை யார் சொன்னது என்றால் நபிகள் நாயகம் தான் எங்களுக்கு சொன்னார்கள் என்று. அதற்காக சாட்சிக்கு அவருடைய சப்பலை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று. கொஞ்சம் கோபமுள்ள சஹாபாக்களும் இருக்கிறார்கள், ஓங்கி ஒரு அறை விட்டு விட்டார்கள். அந்த சஹாபியை ஓங்கி ஒரு அறை விட்டார்கள். அந்த சஹாபி கீழே விழுந்து மண்ணை புரண்டு மேலே எழுந்து மீண்டும் அந்த சப்பலை தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சொல்றாரு, இந்த அம்மா என்னை அடிச்சிட்டாருங்க அந்த சஹாபி அப்படின்னு. அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வந்து சொல்கிறார்கள், மக்களே நினைவைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிரச்சாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் அதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக சுவர்க்கம் போடுவீர்கள். நான் ஒரு மனிதன், நீங்கள் என்னை பின்பெறாதீர்கள், என்னை நீங்கள் பின்பெறாதீர்கள். அல்லாஹ்வுடைய சொல்லை சொல்லுவதை நீங்கள் பின்பெறுங்கள். நான் செய்வதெல்லாம் இன் ஹுவ வஹீயுன் யூஹா, நான் பேசுவதும் நான் சொல்லுவதும் நான் நடைமுறைப்படுத்துவதும் அது வஹீயின் மூலமாக தான் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய சூரே கஹ்ஃபுடைய கடைசி வசனம் 18வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில் சொன்னான், பஷர் மனிதனாக இருக்கிறார், நற்செய்தியை சொல்லக்கூடியவராக இருக்கிறார், ஒரு மனிதனாக இருக்கிறார். இன்னும் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், அவர் ஒரு மனிதர், மக்களுக்கு போதனை செய்ய வந்தவர்கள், மக்களுக்கு போதனை செய்கிறார்கள், இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் மக்களுக்கு போதனை செய்யக்கூடியவர் என்று. இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா அல்லாஹ் சொல்லி காட்டுறா, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பது ஒரு ரசூல், ஒரு நபி, தூதுவர் என்று சொல்கிறார். ஒமா முஹம்மதன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹிர் ரசூல். முஹம்மது என்பவர் ஒரு தூதர், நபி. கத் கலத் மின் கப்லிஹிர் ரசூல், இவருக்கு முன்னாடி எத்தனோ நபிமார்கள் வந்தார்கள், அவரெல்லாம் மரணித்து விட்டார்கள், பாக்கி இருப்பது இவர் மட்டும்தான், இருக்கிறதில் நபியாக இருப்பது இவர்கள் மட்டும்தான் என்று அல்லாஹுடைய வசனங்கள் இறக்கப்படுகிறது. இப்படி தன்னுடைய தாவாவில் அல்லாஹு தாலா அந்த நபியை ஒரு மனிதனாகவே எடுத்து காட்டுகிறார். ஆனால் அந்த நபி மீது நீங்கள் சலவாத்து கூறுங்கள், அவர் வெள்ளிக்கிழமை தோறும் அதிகம் அவர் மீது சலவாத்து ஓதுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் அழியக்கூடியது இந்த வெள்ளிக்கிழமை தான், இந்த உருவாக்கப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமை தான், மனிதனை படைக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை தான், எல்லா நாட்களிலும் சிறந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை தான். அந்த நாளிலே அந்த தூதருக்கு அதிகமாக நீங்கள் துஆ செய்வாதீர்கள், சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வும் கட்டளையிடுகிறான், அல்லாஹுடைய தூதரும் கட்டளையிடுகிறார்கள். இப்படி ஏன் என்று சொன்னால் அவர் செஞ்ச தியாகங்களுக்காக. ஏன் அவர்களுக்காக மீது அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக நபி மீது மலக்குமார்கள் எல்லாம் ஸலவாத்து சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். ஏன் இந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பித்திருந்தானே தவிர அவர் தூதுவர் தன் மீது சிறப்பு காட்டவில்லை. அவர்களுடைய மரணம் ஏற்பட்ட போது, மரணம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட போது நெருக்கத்திலே, அவர்கள் சக்கராத்துடைய நேரத்திலே வீர் பிரிவதற்கு முன்னாடி கை காட்டுகிறார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்குமாறு என்று. இப்படி கை காட்டி விட்டு தன் மரணத்தை சந்திக்கிறார்கள். காலை நேரம் மரணம் அடைந்த
அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாதாவை ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வீட்டிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா சஹாபாக்களும் கதறிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவரவர் நாவால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தவரெல்லாம் சொல்ல அவருடைய நாக்குகள் தடமாற்றிக் கொண்டிருந்தது. அத்தகைய நேரத்திலே மௌத்தாகிவிட்டார் என்ற செய்தியை நாவால் சொல்ல முடியவில்லை. என்ன காரணம்? ஒரு கையிலே வாளை எடுத்துக்கொண்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். யாராவது முஹம்மது மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் அவருடைய கழுத்தை பதம் பார்த்துவிடும் இந்த வாள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பயிற்சி பெற்று அல்லாஹ் ஷைத்தான் கூட அவரை பார்த்தால் பயந்து ஓடுவான். அப்பேற்பட்ட உமர் இந்த வாளை தூக்கிக்கிட்டு நிற்கிறார். யாரும் ஒன்றும் பேச முடியவில்லை. இஷாவுக்கு பிறகு மரணம் அடைந்தார். காலை நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகிறார்கள். வந்து பார்த்தால் உண்மையிலே மரணம் அடைந்திருக்கிறார். உமர் சொல்லுவது அல்லாஹ் அவருடைய நாவில் பேசுகிறான் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்கள். ஒரு மாவீரனு அவர்கள். அவர் போகக்கூடிய பாதையில் சைத்தானே போக மாட்டான்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு மகிமை மிக்க மனிதர் மௌத்தாகவில்லை என்று சொன்னால் எல்லோரும் நம்பிக்கொண்ட மாற நிற்கிறார்கள். ஆனால் மௌத் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு அவருடைய நெத்தியிலே முத்தமிட்டவாறு, நீங்கள் வீரோடு இருக்கும்போது எப்படி நறுமணமாகவும் எப்படி கவர்ச்சி, அதாவது தன்னுடைய முகத்தில் வெண்மையாக காட்சியளித்ததோ அதே மரணத்திற்கு பிறகும் அதே போன்று இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிவிட்டார் என்ற செய்தியை எப்படி உமருக்கு சொல்ல முடியும்? உமர் கையிலே வாள வைத்து இருக்கிறார்கள். பயமும் அனைத்து மக்களுக்கும் பயமாக இருக்கிறது, சிரமமாக தெரிகிறது. அந்த நேரத்தில் தான் ஒமா முஹம்மதன் இல்லா ரசூல், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர், தூதுவ செய்தியை சொல்ல வந்தவர்கள். அவர் அல்லாஹ்வுடைய செய்தியை மக்களுக்கு பிறப்பிக்கக்கூடியவர்கள். ஆனால் ஒமா முஹம்மதன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல், இதற்கு முன்னாடி பல நபிமார்கள் வந்தார்கள், எல்லாரும் மௌத்தாயிட்டாங்க. இப்போ இவர் என்ன ஆயிடுவார்? மௌத்தாகக்கூடியவர். அப்படி இவர் மௌத்தாகிவிட்டால் உங்களுடைய குதிகால்களை பின்னாடி ஆக்கி சென்று விடுவீர்களா என்ற திருமறை வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். ஓதி காண்பித்து கொண்டே இருக்கும்போது உமருடைய கையில் இருந்த வாள் தானாக கீழே விழுகிறது. அப்படியே போட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவரும் கூட வந்து முத்தமிடுறார். அன்புக்குரிய தோழர்களே, இப்படி பேரும் புகழும் வேண்டாம் என்று சொன்ன அருமை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பேற்பட்ட மகிமை மிக்க ஒரு தலைவர் அருமை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மக்களை பணத்தை கொடுத்தோ மக்களை அழைப்பார்கள். பணத்தை கொடுத்து காசு கொடுத்து மக்களை வாங்க வாங்கன்னு அப்படி கூப்பிடுவாங்க. அல்லது பதவியை கொடுக்குற நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அல்லது பதவி இல்லைன்னா குட்டி தரேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பொண்ணு தரேன், பொண்ணு ஆசை, அதே நேரத்தில் பண ஆசை, பதவி ஆசை. இந்த மூன்று ஆசைகள் மனிதனுக்கு எல்லோருக்கும் இருக்கும் ஒரு கூட்டத்தை சேர்க்கிறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவரும் பட்னியாக இருப்பார்களாம், சஹாபாக்களும் பட்னியாக தான் இருப்பாங்களாம். உண்ணுவதற்கு உணவு இருக்காதான். அவர் கவர்வதாக இருந்தால் அவர் அந்த ஏழ்மையிலே அந்த சத்திய பிரச்சாரம் செய்ய தேவையில்லை. மக்காவிலே ஒரு சம்பவம் நினைவில் வருகிறது. 3க்கு படியாத ஆள் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இது மக்காவில் நடந்த சம்பவங்கள். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்திய பிரச்சாரத்தில் மக்களை கூப்பிடுறாங்க. அணி அணியாக வர ஆரம்பித்து விட்டாங்க. காபாவுக்கு வர்றவங்கெல்லாம் ரசூலுல்லாஹை பார்த்து சந்திச்சுட்டு போவாங்க. ஒரு அநாதை, யாருமே இல்லாத ஒரு அநாதை நபிகள் நாயகத்தை பார்த்து சந்திப்பாங்க. யமன் உடைய அரசன் அவன் வந்தபோது யமன் அரசனுக்கு அபு ஜஹல், அபு லஹப்
இப்படிப்பட்ட பெருந்தலைவர்கள்லாம் கூப்பிட்டு சொன்னார்கள், யமனுடைய அரசே, நீங்கள் காபாவுக்கு சென்றாலும் சரி, நீங்கள் வெளியில் போனாலும் சரி, உங்களுடைய காதில் பஞ்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள், காதை அடைத்துக் கொள்ளுங்கள், யாருடைய ஓசையும் உங்களுக்கு கேட்காமல் ஆக்கிக் கொள்ளுங்கள் என. யமனுடைய அரசன் அப்படித்தான் செய்தார்கள். அப்படித்தான் காதை அடைத்து கொண்டு போனார்கள். ஹரத்தினுடைய ஒரு பகுதியில், தனி பகுதியில் உட்கார்ந்தார்கள். ஹரமுடைய தனி பகுதியில் உட்கார்ந்து இருந்தார்கள். அதுக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு பகுதியில் உட்கார்ந்தார். அவர் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் தனக்குத்தானே ஓதிக்கொண்டிருந்தார்கள், தனக்குத்தானே ஓதிக்கொண்டே இருந்தார்கள். யமனுடைய அரசன் அந்த வசனத்தை ஓதுவதை கொஞ்சமாவது காதில் விழுமா இல்லையா? விழுமா விழாதா? கண்டிப்பாக காதில் விழும், கொஞ்சம் கொஞ்சமாக. அது கொஞ்சம் கொஞ்சம் கேட்க கேட்க இனிமையாக இருந்தது. அந்த பஞ்சியை கழட்டிட்டே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு பார்த்தாரு. பார்த்தா அவர் ஓதக்கூடிய ஒரு வசனமும், குர்ஆனுடைய வசனமும் அவர்களுக்கு மனதிலே பதிவு ஆரம்பித்து விட்டது. ஒகுல் ஜாஅல் ஹக், நபியே நீ மக்களுக்கு கூறுவியாக, சத்தியம் என்பது ஒகுல் ஜாஅல் ஹக் வதஹகல் பாத்தில், பாத்திலானது அது அழிந்துவிடும், அழிந்துவிடும், சத்தியம் நிலைத்திருக்கும். ஒகுல் ஜாஅல் ஹக் வதஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, பாத்திலானது அழிந்தே தீரும், கெட்டது அழிந்தே தீரும், அசிக்கம் அழிந்தே தீரும், சத்தியம் மட்டும் நிலைத்திருக்கும். எங்கேயாவது போய் பாருங்க, சாராயம் குடிங்கள், எங்க மைக் எடுத்து பேசுறாங்களா? சாராயம் குடிங்கன்னு சொல்லிட்டு மைக் எடுத்து பேசுறாங்களா? பேசுறதில்ல. காரணம், அது ஹராம், தானா சைத்தான் தூண்டி விடுவான். ஆனா அதே தொழுங்கள் என்று ஒரு நாளைக்கு எத்தனை முறை கூப்பிடப்படுது? 5 முறை கூப்பிடப்படுகிறது. ஹய்யா அலஸ் ஸலா, வாங்கள் தொழுகையின் பக்கம், உங்களுக்கு வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பாருங்கள் என்று 5 முறை ஒரு நாளைக்கு அழைக்கப்படுகிறது. ஒரு ஜும்ஆவும் இந்த சத்திய பிரச்சாரத்தை மக்களுக்கு போதனை செய்யப்படுகிறது. ஆனால் இந்த தொழுகை பெருக செய்கிறதா என்றால் குறைந்துதான் இருக்கிறது, மக்களிடத்தில் கம்மியாக தான் இருக்கிறது. ஆனால் அசிக்கம் பரவி கொண்டே இருக்கிறது. முதநேற்று வானம்படியில் 16வது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 16வது வகுப்பு மாணவர்கள் சிறுநீர் வெளிவரக்கூடிய இடத்தில் அடித்து அவர்களை சின்ன பின்னங்களாக ஆக்கியிருக்கிறார்கள். சில பிள்ளைகளை அடித்து கன்னங்கள் மேல் அவர்களுடைய தாடைகள் எல்லாம் பிதிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், இன்னைக்கு வானொலி தாக்கு மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய தோழர்களே, இந்த அளவுக்கு அங்கே போலீஸ்காரர்கள் அந்த பாத்ரூமை போய் பார்த்தபோது அங்கே என்ன அதிகமாக இருக்கிறது? கஞ்சாகள் சாப்பிடக்கூடியது, அந்த போதைப் பொருட்களை சாப்பிடக்கூடிய பாக்கெட்டுகள் தான் அங்கே, குக்கா சாப்பிடக்கூடிய அந்த பாக்கெட்டு தான் அங்கே கிடக்கிறது. பள்ளிக்கூடத்திலுங்க, அதுவும் 16வது வகுப்பு மாணவர்கள் 12வது வகுப்பு மாணவர்கள் இருவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இந்த மாதிரி இன்னைக்கு சத்திய பிரச்சாரங்களின் பக்கம் அணி அணியாக அளிக்கப்படுகிறது. பிறந்த போது அவனுக்கு பாங்கு சொல்லி, அவனுக்கு காமத்தை சொல்லி, அவனுக்கு இஸ்லாமிய பேர் வைத்து, அவன் இஸ்லாமிய பேரிலே வளர்ந்து அவன் ஹராமான காரியங்களும் அட்டூழிய காரியங்களும் செய்து கடைசி செத்த நேரத்தில் கலிமா சொல்லி கொடுத்து அவனுக்கு மஸ்ஜிதிலே வைத்து அவனுக்கு ஜனாசா தொழுது, ஜனாசாவுக்கு பிறகு கபர்ஸ்தானிலே அவனை வைத்து அவன் கபர்ஸ்தானிலே அடக்கம் செய்து அவனுக்கு மேல் அவனிடத்தில் துஆ கேட்கிறோம். அன்புக்குரிய தோழர்களே, அவன் சத்திய மார்க்கத்திலே இல்லை, அசிக்கத்தில் வாழுகிறான். ஆனால் அப்போதும் இந்த அளவுக்கு நிலைகள் நம்மளுடைய நிலைகள். சத்தியத்தின் பால் இதுதான் சத்தியம், புரிகிறது, அறிகிறது, தெரிகிறது. ஆனால் தெரியாமல் அவன் சென்று கொண்டு இருக்கிறான். பாய், என்ன பாய் இங்கே வந்துட்டீங்க? குடிக்காரன் குடிச்சிக்கிட்டு இருக்கான், நானும் ஒன்று போகிறோம். பாய் இங்கே என்ன பாய் வந்துட்டீங்க? ஏடா பாய், இது ஹராம குடிக்கிறிய அப்படின்னு.
பாய் நாங்கள்லாம் குடிக்கல, சும்மா தான் உட்காந்துக்கிறோம், போங்க பாய். எங்களை சமாதானப்படுத்தி வெளியான அப்புறம் இரவு 2 மணி 3 மணிக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறக்காங்க. வந்து பார்த்தா நம்ம கேமராவில் காட்சி அளிக்கிறது, என்னடா ஜோஜோன்னு அழிக்கிறது, விளக்கு வெளிச்சங்கள் எல்லாமே டார்ச் வச்சுருக்கிறான், என்ன செல்ஃபோன் டார்ச்சு. என்னடா உட்காந்து பாட்டிலாக வச்சு உட்காந்துக்கிறான். என்னடாப்பா இது என்னக்கா, போய் தூங்குங்க ஹஜ்ரத், இந்த நேரத்துக்கு என்னதுக்கு இங்கே நீங்கள் வந்தீங்க, நம்மளே கேள்வியை கேட்குறான். பாருங்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பேற்பட்டு இந்த மக்களாவது ஜஹீல் மக்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். இதோட பெரிய முஷ்ரிக் மக்கா என்றே பேர் வாங்கியது அந்த ஜாஹில் மக்கள். அந்த மக்கா காஃபிர்களுக்கு மத்தியிலே தனி நபராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரச்சாரத்தின மக்கள் எல்லாம் சீர்குலைந்து மக்கள் எல்லாம் நேர்பாதைக்கு வர ஆரம்பிக்கிறார்கள். சிறார்களை, பெண் குழந்தை பிறந்தால் வீரோடு அப்படியே மண்ணிலை வைத்து புதைத்து கொண்டிருந்த அந்த மக்கள், சாராய குடித்து போதையில் இருந்த அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்த நேரத்தில் சிறு மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமா இஸ்லாத்தை ஆகிக்கொண்டே வருகிறார்கள். யமன் நாட்டு அரசன் அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்கிறார்கள். உடனே அவர் கூறுகிறார்கள், அந்த மக்காவிலே காபத்துல்லாஹ்விலே உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது என்பவர் தான் இறைவனுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அங்கே யமன் அரசன் சொல்லிக்கொண்டே யமன்ல போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, இதுதான் பிரச்சாரம். பிரச்சாரம் என்று சொன்னால் மக்களுக்கு எடுத்து நல்லதை சொல்லுங்கள், நல்லதை செய்யுங்கள், கவலைப்படுங்கள். அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 ஷரத்திலே உங்களுக்கு தீன்மையை தடுத்து கொள்ளலாம். ஒன்று, உங்களுக்கு சக்தி இருந்தால் நேரடியாக போய் அவன் கையில் வச்சுருந்த பிராந்தி பாட்டிலோ சாராயம் பாட்டிலோ தூக்கி போட்டு ஒடித்து அவனை நேர்வழி கொண்டாடுவது, இல்லை வாயால் சொல்கிறது, இல்லை 3வது கடைசி மனசில் வருந்தது, அல்லாஹ் நம்ம முஸ்லீம் தான் குடிக்கிறானே அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு இந்த மாதிரி ஒரு சட்டத்தை சொல்லலைங்க, யாருக்கு இந்த மாதிரி சொல்லல சட்டம், ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் குடிக்கிறானோ, எவன் போதைப் பொருட்களை போடுகிறானோ, எவன் கஞ்சாகளையும் இன்னும் பல அனாச்சாரங்களை அவன் உள்கொள்கின்றானோ, அத்தகையவனை கட்டி வைத்து போதை தெளிந்த பெரு சப்பலால் அடிங்கள் என்று இறை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சாட்டையால் அடிங்கள் என்று, அல்லாஹ்வுடைய சப்பலால் அடிங்கள் என்று சொன்னார்கள். விபச்சாரம் செய்து விட்டார்களா, அவர்களை சாட்டையால் அடிங்கள். விபச்சாரம் செய்து விட்டார்களா, கல்லால் அடிங்கள் என்று எந்த ஒரு இடத்திலும் சொல்லாத இஸ்லாமிய மார்க்கம், அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் மட்டும் சொல்லுகிறது. செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் அவர் சொல்ல சொல்ல பெருக ஆரம்பிக்கிறது. ஆனால் எதுக்கு இல்லைனாலும் 3 விஷயத்துக்கு படிந்து விடுவார்கள் என்று சொன்னேனே, அது 3 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து கேட்குறாங்க, இந்த சத்திய பிரச்சாரத்தை விட்டுறப்பா, பதவி வேணுமா, இந்த மக்காவை பாதி ஆக்கிடுவோம், நீ பாதி வச்சுக்க, நாங்கள் பாதி வச்சுக்கிறோம். கடைசி கெட்டதை கேள்வி என்ன, உனக்கு பதவி வேணுமா சொல்லு, பதவியை வந்து மக்காவே பாதியை தந்துடுறோம், அரபு தேசங்களே உனக்கு கொடுத்துட்றோம், நீ வச்சுக்க அப்படின்னு. நான் பதவிக்கு ஆசைப்படல. சரி, பணம் வேணுமா, காசு வேணுமா சொல்லு, காசு நிறைய தங்க நாங்கள் உங்களுக்கு தரோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் தங்கத்துக்கோ காசுக்கோ ஆசைப்படவே இல்லை, தீனார்களோ எனக்கு தேவையில்லை. 3வது என்ன, ஏதாவது ஆசைப்படுவார். 3வது இந்த பிரச்சாரத்தில் மாட்டக்கூடியது பெண் குட்டி வேணுமா, என்ன கேட்குறாங்க, சின்ன பெண்ணு வேணுமா அவனு கேட்குறாங்க. அழகான என்ன கத்திஜா ரலியல்லாஹு நிக்கா பண்ணார் இல்லையா, இப்போ நல்ல பதவி உயர்வெல்லாம் வந்துச்சு. छोटा छोकरी होना कि खूबसूरत छोकरिया, अच्छे छोकरिया, நல்ல ஒரு கண்ணிய பெண்ணை உனக்கு நாங்கள் தருகிறோம். எத்தனை பெண் வேணுமா அத்தனை பெண்களை தருகிறோம், இந்த பிரச்சாரத்தை விட்டுருப்பா அப்படின்னு நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டபோது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் தா இலல்லாஹ்
தாயில் அல்லாஹ், அல்லாஹுக்காக அழியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறான். மஆமில சாலிஹன், சாலிஹான நல்ல காரியங்களை செய்யும். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் உள்ளவர்களாக ஆகிவிடும். கலிமா சொன்னா முஸ்லீம். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஹராமான காரியங்களை செய்தாலும் கூட ஜனாதா இன்வைட்டு வச்சா தொழுக வச்சிடுறாங்க. சில ஊரில் வந்து குடிகாரனுக்கு தொழுக வைக்கிறது இல்லை, தூக்கு போட்டவனுக்கு தொழுக வைக்கிறது இல்லை, விபச்சாரம் செஞ்சவனுக்கு தொழுக வைக்கிறது இல்லை, உங்கள் வீட்டானே தொழுக வச்சு எப்படி தூக்கின்னு போப்பான்றாங்க. சில ஊர்களில் பார்த்துருக்குறோம். நிக்காவுக்கு தப்தர் தர மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படியே இந்த மையத்தை, எந்த மையத்தை வச்சாலும் சரி, அது குடிக்கார மையத்து இருந்தாலும், அல்லது விபச்சாரம் செஞ்ச மையத்தாக இருந்தாலும், அல்லது கடனாளியாக மையத்து இருந்தாலும், அல்லது அவன் பல அட்டூழியங்களையும் அக்கரங்களையும் செய்த, அநியாயம் செய்த, கொலை செய்த, திருடிய ஒரு ஜனாதாரத்தை வைத்தாலும் கூட இன்னைக்கு நம்ம தொலை வச்சிடறோம் நம்ம ஊரில். அன்புக்குரிய தோழர்களே, அதனால் பயம் இல்லாத போய்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய பேர் தான் எங்கே பார்த்தாலும் அடிபட்டு போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுக்காக மக்களை அழியுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்னும் நிறைய சம்பவம் இருக்குது, ஆனால் சொல்ல நான் முடிஞ்சிட டைம் ஆகிடும். அதனால் அல்லாஹுக்காக நீங்கள் அழியுங்கள். அழைப்பு அல்லாஹுடைய பணியாக இருக்கட்டும். ஆனால் அதிலே எந்த இலாபத்தையும் நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். யாருடைய நீங்கள் அன்பையும் நீங்கள் ஆசைப்பட்டு விடாதீர்கள். இதில் பெண் ஆசை சொல்லுவோம் இல்லையா, அந்த பெண் ஆசை அந்த மாதிரியும் கூட ஆக்கி கொள்ளாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில். அதே போல் பைசா ஆசையும் கூட வைத்து கொள்ளாதீங்க. இதை இந்த பிரச்சாரத்தினால பைசா கிடைச்சிடும் அப்படின்னு கூட ஆசைப்பட்டு விடாதீங்க. இந்த பிரச்சாரத்தின் மூலமாக பதவி கிடைச்சிடும் அதையும் ஆசைப்பட்டு விடாதீங்க. அன்புக்குரிய தோழர்களே, சத்தியமாக சொல்லுகிறேன், பெண்ணுக்கு ஆசைப்பட்டு அல்லது பணத்துக்கு ஆசைப்பட்டு அல்லது பதவிக்கு ஆசைப்பட்டு நீங்கள் செயல்படுவீர்கள், அல்லது நான் செயல்பட்டாலும் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெற்றியாளனாக எங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஐவேளை தொலைகாலியாக ஆக்கி அருள்வானாக. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஆதம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் செஞ்ச இந்த துஆ இருக்கிறது. ரப்பனா, என்னுடைய ரப்பே, ஸலம்னா, நான் என்னுடைய உள்ளத்திற்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு நிறைய அக்கிரமங்கள் செய்து விட்டேன். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எனக்கு மன்னிக்கலன்னு சொல்ல நான் ஜாலிமோட அநியாயக்காரோடு ஆகிவிடுவேன். என்னுடைய ரப்பே, நீ என்னை மன்னிப்பாயா என்று அப்பேற்பட்ட துஆகளை ஓதி உங்களிடத்தில் நினைவு கூர்ந்தவாறு இந்த முதல் உரை முடிவு செய்கிறேன். வாஹுரு தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.